நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட தப்பா நடந்தா அத நீங்க மறந்து போகலாம். ஆனா அவன் மறக்க மாட்டான். இன்னும் ஷாக்கிங்கா தெரியுமா? அத அவன் பசங்களுக்கும் சொல்லுவான். இது ரிவெஞ்ச் இல்ல, இது கோவம் இல்ல, இது மெமரி. இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் நீங்க வெளிய நடந்து போகும்போது உங்கள பாக்குற சில கண்ணுகள் உங்கள மறக்கவே மாட்டான்னு கொஞ்சம் சீரியஸா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்ப உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரும். இது யாரு? மனுஷனா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா? சிசிடிவியா? இல்ல. இது ஒரு லிவிங் பீயிங். பிரெயின் சைஸ் ரொம்ப சின்னது. ஆனா மெமரி ரொம்ப பவர்ஃபுல். இது ட்ரெஸ்ஸ பார்க்காது. இது லொகேஷன பார்க்காது. இது ஃபேஸ மட்டும் பார்க்கும். ஃபேஸ் ஞாபகம் இருந்தா மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செகண்டரி. இந்த கிரீச்சர் டெய்லி உங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கும். ரோட் சைடுல இருக்கும். எலக்ட்ரிக் வயர் மேல இருக்கும். மார்னிங் சவுண்ட் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். ஆமா, காக்கா. காக்காங்களுக்கு உங்க ஃபேஸ் தெரியும். நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணா, அத பயம் காமிச்சாலும், அதை சேஸ் பண்ணாலும், இல்ல ஸ்டோன் எரிஞ்சாலும் அது உங்க ஃபேஸை இயர்ஸுக்கு மறக்காது. இப்போ இது எக்ஸாஜரேஷன் இல்ல, இது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண ஃபேக்ட். இந்த ரீசர்ச் ஸ்டார்ட் ஆன இடம் அமெரிக்கா, வாஷிங்டன் ஸ்டேட்ல, சியாட்டில் சிட்டில. இந்த ஸ்டடிய நடத்தினவங்க யுனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன்ல இருந்த சயின்டிஸ்ட்ஸ். மெயின் ரீசர்ச்சர் நேம் ஜான் மார்ஸ்லாஃப். இவர் ஒரு வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட். பேர்ட் இன்டெலிஜென்ஸ் மேல பல இயர்ஸ் ரீசர்ச் பண்ணவரு. இவரோட டீம் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டாங்க. காக்காங்களுக்கு மனுஷங்க எல்லாமே சேமா தெரியுமா இல்ல இண்டிவிஜுவலா தெரியுமா? அதை டெஸ்ட் பண்ண 2000ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட்ஸ் ஒரு வெரி ஸ்பெசிஃபிக் மாஸ்க் கிரியேட் பண்ணாங்க. அது ரொம்ப ஸ்கேரியா இருக்கும். பிக் ஐஸ், ஆட் ஷேப். அந்த மாஸ்க் போட்ட சயின்டிஸ்ட்ஸ் காக்காங்களை ஹார்ம்லெஸ்ஸா கேப்சர் பண்ணாங்க. நோட் பண்ணுங்க, ஹார்ம் பண்ணல. டேக் போட்டு ரிலீஸ் பண்ணாங்க. கேப்சர் பண்ண நேரத்துல காக்காங்கள் ரொம்ப பயந்துச்சு. இப்போ இன்ட்ரெஸ்டிங் பார்ட், வீக்ஸ் லேட்டர் அந்த சேம் மாஸ்க் போட்ட ஒரு பர்சன் சேம் ஏரியால நடந்து வந்தா காக்காங்கள் இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணாங்க. அலார்ம் கால்ஸ், டைவ் அட்டாக்ஸ், ஃபுல் நெய்பர்ஹுட் அலர்ட். ஆனா அந்த சயின்டிஸ்ட் சேம் பாடி, சேம் வாக், சேம் வாய்ஸ், டிஃப்ரெண்ட் மாஸ்க் போட்டா ஆப்சல்யூட் சைலன்ஸ். நோ அலார்ம், நோ ஃபியர், நோ ரியாக்ஷன். இப்போ சயின்டிஸ்ட்ஸ் ஒரு கொஸ்டின் கிளியரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் மாறினா ஞாபகம் போகுமா? ஆன்சர் நோ. காக்கா ட்ரெஸ்ஸே இல்ல, ஃபேஸ தான் ஞாபகம் வச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதா? இல்ல. இதுதான் ரொம்ப ஷாக்கிங் பார்ட். அந்த மாஸ்க பார்த்ததே இல்லாத யங் காக்காங்கள் கூட அந்த மாஸ்க பார்த்த உடனே அலாம் கொடுத்தாங்க. மீனிங் என்ன? யங் காக்காங்கள் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம கூட டேஞ்சரை ஐடென்டிஃபை பண்ணாங்க. வை? பிகாஸ் ஓல்டு காக்காங்கள் வார்னிங் கொடுத்தாங்க. சவுண்ட், பாடி பாஸ்சர், ஃப்ளைட் பேட்டர்ன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணாங்க. சயின்டிஸ்ட்ஸ் இதை என்ன சொல்றாங்க? கல்ச்சரல் டிரான்ஸ்மிஷன். மீனிங் நாலேஜ் டிஎன்ஏல போகல, ஜீன்ஸ்ல போகல, பிஹேவியர்ல போகுது, அப்சர்வேஷன்ல போகுது, டீச்சிங்ல போகுது. மனுஷன் ஸ்கூல்ல கத்துப்போம், காக்காங்கள் கம்யூனிட்டில கத்துக்கும். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். காக்கா செத்துச்சுன்னா எல்லா காக்காங்களும் கேதர் ஆகும். நம்ம எல்லாரும் நினைப்போம் பாவம் அழுது மோர்ன் பண்ணுதுன்னு. ஆனா சயின்ஸ் சொல்றது வேற. இது மோர்னிங் இல்ல, இது இன்வெஸ்டிகேஷன். சயின்டிஸ்ட்ஸ் அப்சர்வ் பண்ணாங்க. ஒரு காக்கா செத்திருந்தா அதர் காக்காங்கள் கேதர் ஆகும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அழல, டச் பண்ணல. அவங்க சரௌண்டிங்ஸை ஸ்கேன் பண்ணுவாங்க. யாரால நடந்துச்சு? ஹியூமனா, பிரெடேட்டரா, வெஹிக்கலா? அந்த லொகேஷனை மென்டலா மார்க் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ல அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் யங் காக்காங்களுக்கும் போகும். அதான் ரீசன் சில ஏரியாஸ்ல இயர்ஸ் லேட்டர் கூட காக்காங்கள் காஷியஸா இருக்கும். பாடி இல்ல, டேஞ்சர் இல்ல, ஆனா மெமரி இருக்கு. சோ இப்பவும் காக்கா இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு புரியுதா? ஃபேஸ் மெமரி, லொகேஷன் மெமரி, டேஞ்சர் மெமரி, ஜெனரேஷன் டிரான்ஸ்ஃபர். இது எல்லாமே சேர்ந்து தான் காக்காங்களை ரொம்ப ஸ்பெஷலா மாத்துது. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு காக்காவை பார்த்தா அது ஜஸ்ட் பார்க்கல, அது அப்சர்வ் பண்ணுது, அது அனலைஸ் பண்ணுது, அது ரிமெம்பர் பண்ணுது. 7 ஜென்மத்துக்கும் பகன் இல்ல, ஆனா 7 ஜென்மத்துக்கும் ஞாபகம் உண்டு. இது ஒரு ஃபேக்ட். For more such interesting facts, subscribe to Oru Fact channel.